ஹாய். நாங்க வந்து பாப்பாவுக்கு எழுத்து பழகுறதுக்காக ஸ்லேட் குச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததும் பாப்பாவுக்கு சாமியெல்லாம் நல்லா ப்ரே பண்ணிட்டு, போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்க நோட் பென் தான் குடுத்துருந்தோம். ஆனா, அவ வந்து நோட்ல எழுதுறத விட சுவரெல்லாம் கிறுக்கி கிறுக்கி அதோட டிப்பே உடைஞ்சு போகுது பென்னு. எத்தன பென்னு வாங்குறது? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேட் குச்சியா வாங்கிட்டு வந்தாச்சு. அவள விட நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா, இது என்னோட பொக்கிஷம் இது பலக. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் வரைக்குமே எனக்கு இதுதான் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டு, ரஃப் நோட்டு, ஹோம் ஒர்க் நோட்டு எல்லாமே எனக்கு இது ஒண்ணு தான். 90ஸ் கிட்க்கு எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். ஆனா, இப்ப இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்கள போய் கேட்டு பாருங்களேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரஃப் நோட் தனியா, கிளாஸ் ஒர்க் நோட் தனியா, ஹோம் ஒர்க் நோட் தனியான்னு சொல்லிட்டு அவ்ளோ மூட்டை மாரி தூக்கிட்டு போறாங்க. நான் இந்த ஒரு பலகை, ஒரு 5 சப்ஜெக்ட் புக் அவ்வளோதான் எடுத்துட்டே போவேன். அதுக்கே நான்லாம் அவ்ளோ கஷ்டப்படுவேன். இப்ப இருக்க பசங்க இப்படிதான் தூக்கிட்டு போறாங்களோ! பாவமா இருக்கு. அப்புறமா வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இதில ஹோம் ஒர்க்லாம் எழுதிட்டு போனாக்கா, ஒன் சைடு வந்து அ பேக்ல ஒட்டிக்கும். ஒரு சைடு வந்து புக்ல ஒட்டிக்கும். திரும்பவும் ஸ்கூல்ல போய் பார்த்தாக்கா, எரேஸ் ஆயி கிடக்கும். திரும்பவும் அது மேலேயே எழுதிட்டுருப்போம். இந்த 90ஸ் கிட்லாம் நெறைய நல்ல ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரிலாம் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு லைக் போட்டு போயிருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் பலகை. அப்புறம் இது ஷார்ப்னஸ்லாம் போயிடும் எழுத எழுத. அப்புறம் உட்காந்து அடுப்புக்கரையில உட்காந்து தேய்ச்சிட்டு இருப்போம். அது ட்ரெஸ் எல்லாம் பூசிட்டு வீட்ல ஒரே அடிலாம் வாங்கிட்டு இருப்போம். இதில வந்து உட்டன் வரும். இந்த மாரி பிளாஸ்டிக்லயும் வரும். எங்க வீட்ல எப்பவுமே வந்து எனக்கு உடன் தான் வாங்கி தருவாங்க. அது வேற ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். இல்லன்னா உடைஞ்சது அவ்வளோதான். திரும்ப வாங்கி தர மாட்டாங்க. அதுக்கு வேற கிளாஸ்ல அடி வாங்கணும் டீச்சர் கிட்டன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுப்பேன். அது பொட்டுன்னு போட்டா அவ்வளோதான் டப்புன்னு போய் உடைஞ்சு போயிரும். அதனாலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுப்பேன். இந்த ஸ்லேட் குச்சிலாம் நெறைய பேர் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குன்னு. ஆனா எனக்கு வந்து இந்த டேஸ்ட் பிடிக்காது. நீங்கலாம் எப்படி ஸ்லேட் குச்சி சாப்பிடுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்க.